வணக்கம். ருத்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தாமரைக்கிழங்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், டேலியா செடியில் இருந்த ஒரு வண்டு. இது பார்க்குறக்கு பொன் வண்டு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கோல்டு கலரில் இருந்துச்சு. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த வண்டு. இது பாருங்கள், பாதி பூவை சாப்பிட்ருச்சு. இந்த பூவிலேருந்து அது போகவே இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பூவில் தான் உட்காந்துருந்தது. பார்க்குறதுக்கு பொன் வண்டு மாதிரி இருக்குது, ஆனால் அதுதானா அப்படின்னு தெரியல. ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. அடியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆமை ஓடு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. ஏதோ வேறு ஒரு கிரகத்துலேருந்து வந்த ஒரு வண்டு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. முன்னாடி பாருங்கள், அதில் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக இருக்கிற வண்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமான வண்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி வண்டை இப்போ தாங்க பார்க்குறேன். டேலியா செடி வந்ததுக்கப்புறம் தான் டிஃப்ரெண்ட்டாக அதில் வந்து பட்டர்ஃப்ளை ஆகட்டும், வண்டுகள் ஆகட்டும் வருது. நான் இப்போ தான் இதை பார்க்குறேன். இது வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாக்டாக அதோட கலர் வந்து தெரியல. இந்த பூவே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான், பாதி சாப்பிட்ருச்சு. சரி, மீதியும் அதுவே சாப்பிட்டுட்டோம், அப்படியே விட்டுட்டேன். இது அதுக்கே கொடுத்துடலாம் அந்த பூவை. இது போன வீடியோவில் வராமல் இருந்த டிசம்பர் செடி இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்குங்க. ஒரு எல்லோ கலர், நிறைய முள் இருக்குது பாருங்கள் எல்லோவில். இது எல்லோ, இன்னொன்று வந்து ரெட் கலர். செடி நல்லாவே ரிசீவ் ஆகிருக்குங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா பாதி மண் இருக்குது, மீதி பாதிக்கு வந்து கொக்கோ பீட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. நான் நடும்போது தான் பார்த்தேன் அது எப்படி இருக்குதுன்னு. மண்ணோடு தான் இருக்குது, உள்ள மண்ணோடு இருக்குது, அப்படியே வேரோட கொக்கோ பீட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே நல்லாவே இருக்குது. நம்ம நட்டு வச்சோம்னா கண்டிப்பாக வளர்ந்து வந்துடும். அதனால் தைரியமாக வாங்கி நட்டு வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா இந்த செவந்தி செடி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. அதுக்கப்புறமா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. ஒரு டைம் தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வரும். வரும்போது நம்ம வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா அது கிடைக்காது. என்கிட்ட அவ்வளோ செடி இல்லை. எல்லாருமே கேட்குறது இந்த செடி தான். இது என்கிட்ட அவ்வளோக்கா இல்லை, ஒரே ஒரு செடி தான் இருக்குது. பாருங்கள், இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்லோ. இது இப்போ தான் நாற்றுக்கள் வருது பாருங்கள். நம்ம நாட்டு செடி மாதிரியே ஹைப்ரிட் செடியும் வரும். நிறைய பேருக்கு டவுட், நாட்டு செடி மாதிரி வருமானு. நாட்டு செடியிலேருந்து ஒட்டு போடுறது தான் இந்த ஹைப்ரிட் செடி. அதனால் இதுவும் நாட்டு செடி மாதிரியே பாருங்கள், சைடில் அந்த வேர்லேருந்து செடி வளர ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பேர் இந்த செடியை கரெக்டாக வச்சு பார்த்துக்கிறதில்ல. அதனால தான் நமக்கு வந்து பூக்கள் வந்து கிடைக்கிறதில்ல. பாருங்கள், இது மறுபடியும் தளைஞ்சு மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது பச்சை கலர் செவந்தி. இலையை பார்த்தாவே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் நீளமாக இருக்கும் இந்த பச்சை கலர் செவந்தி. பச்சை கலர் செவந்தினா பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கிறது. அந்த உருண்டையாக வந்திருக்கிற செவந்தி செடி பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மொட்டுக்கள் வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. நீங்கள் பார்க்கலாம், நான் முதல்லேருந்து காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த எல்லோ வித் ரெட் பாருங்கள், இப்போவுமே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் இருக்குது, மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். நாற்றுக்களும் வந்துட்டுருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு மொட்டுக்களும் பூக்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹைப்ரிட் செடியில் இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ஹைப்ரிட் செடிகள் எல்லாமே வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நர்சரியில் வாங்குறது பெஸ்ட்டு, உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தாமரைக்கிழங்கு தான். முதல்ல பார்க்குறது சூரியமுகி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா 2 கிழங்குகள் இருக்குது. இது ரீபாட் பண்ணி 1 வீக் ஆச்சு. இலைகள் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் அதோட பூவு. சென்டரில் சூரியன்லேருந்து வர ஒளி மாதிரி இருக்கும் இந்த தாமரை பூவில். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் ஃபாரினர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டியில் ஃப்ளவர்ஸ் இன்னும் எனக்கு வரல. இதுலேயும் டியூபஸ் இருக்குது. இது ஒரு சிங்கிள் பெட்டல் லோட்டஸ். உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்டலில் ஒரு பிங்க் கலர் லோட்டஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம்.
இது பார்த்தீங்கன்னா லலிதா அப்படிங்கிற இன்னொரு வெரைட்டி. இதுலேயும் ஒரு 4 டியூபர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. டியூபர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு. இது கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி. நமக்கு மழையிலையும் பனிலையும் கூட ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா லலிதா. இது ஒரு நியூ வெரைட்டி. இதோட பூவை பாருங்கள். இதில் 3 கலர் இருக்கும். பிங்க், ஒயிட், க்ரீன் இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த டியூபர் பார்த்திங்கன்னா எல்லா டியூபர்லேயுமே 2 டியூபர் இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தமாக இது 3 டியூபர் இருக்குது. ஆக்டோபஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது நல்ல ஒரு பெரிய டியூபர் தான். உங்களுக்கு நட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள்லேயே மொட்டுக்கள் வந்துடும். பாருங்கள் எல்லாமே 2 டியூபராக தான் இருக்குது. இதை நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் அனுப்புவேன். இதுதான் அதோட பூ பாருங்கள். பிங்க், ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா சியாம் ரூபி. இதுலேயும் 2 டியூபர்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்லா பெரிய டியூபராகவே இருக்குது. சியாம் ரூபி நல்ல ஒரு ரெட் கலர் ஃப்ளவர், அதாவது டார்க் மெஜந்தாவில் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த மகரந்தத்துலேயும் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவரில். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் பியோனி. ஒயிட் பியோனியில் ஒரு டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இப்போ தாமரை நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தாமரை ஃபுல்லாக தொட்டி நிறைய வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு பாசி தொல்லை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசி பிடிக்கிறது குறைவாக இருக்கும். இப்போ நல்லாவே தலைய ஆரம்பிச்சிருக்கு. எல்லா செடியுமே பாருங்கள் நல்லாவே வெயிலுக்கு தலைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயில் வருது. இருந்தாலும் 1 or 2 days வெயில் இல்லாமல் தான் இருக்குது. அதனால தான் க்ரோத் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்குது. இது அக்கிலா பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை வந்திருக்குதுன்னு. முதல் இலை இன்னும் ஒரு 2 இலை வந்தோடனேயுமே உங்களுக்கு மொட்டுக்கள் ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி டியூபர். இது நீங்கள் முதல்ல தாமரை வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பிங்க் க்ளவுட் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வேறு தாமரையை சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தாமரை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிங்க் க்ளவுட் நிறைய ஃப்ளவர்ஸ் தரக்கூடியது. நம்ம பூஜை தட்டில் பிங்க் க்ளவுட் வைக்கும்போது தட்டே வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இதுதான் பாருங்கள் அதோட பூ. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்க மேலியா. அது ஒரு பவுல் லோட்டஸ், நிறைய பூக்கள் தரக்கூடியது. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மகிமா. இதுலேயும் 2 டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள். இது வருஷம் முழுக்க பூக்கள் பூத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் டியூபர்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு தாமரை கிழங்குகள் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ புக் ஆகிற தாமரை கிழங்கு எல்லாமே செவ்வாய்க்கிழமைக்கு மேலே தான் உங்களுக்கு டெஸ்பேட்ச் ஆகும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.